டேய் இந்த மாதிரி பேரல் வந்துட்டாலே பிபிடி தியரம் தான், மறந்துடாத. இந்த இருக்கு பிபிடி தியரம் தான், பார்த்துக்க மறந்துடாத. அப்போ ட்ரையாங்கிள் போட்டு பேரல் தான் இப்படி 3 மாதிரி போட்டு செய்கிறது. சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம், என்ன செய்யலான்னு பார்ப்போம். சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் டி அண்ட் இ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏபி அண்டு ஏசி ரெஸ்பெக்டிவ்லி. டேய் தம்பி, இதை வச்சு தான் படம் போட முடியும். அப்போ ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி சரியா போட்டுட்டேன். பாயிண்ட் வந்து இது டி, இது இ. அப்போ பேரலல் கொடுத்துருக்கானா பார்த்துக்க, இந்த இருக்கு கிவன் கொடுத்துருக்கு டிஇ பேரலல் பிசி, இந்த எழுதிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஏபி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஏஇ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஏபி என்ன இருக்கு, ஏபி இங்கே இருந்து இது வரைக்கும் 12டா ஏபி, அதுலேருந்து அது வரைக்கும் பார்த்துக்கோ 12. ஏடி எவ்வளவு, அப்போ 12ல் 8 போச்சுன்னா போட்டுடலாம்ல பேலன்ஸை. மொத்தமாக ஏபி இப்போ ரெண்டையும் கூட்டுவேன், என்ன வரும், அப்படி அர்த்தம். அப்போ 12லேருந்து 8 கழிச்சு இங்கே எழுதிட்டேன். அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க சில பேர். தட் இஸ், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா டிபி ஈக்குவல் டு ஏபி மொத்த லென்த்தில் இருந்து மைனஸ் ஏடி மொத்த லென்த்தில் இருந்து -8 ஈக்குவல் டு 4. இதெல்லாம் எழுதிடுவியா? எழுத தெரிகிறது டேலண்ட். உண்மையிலேயே சொல்கிறேன், எழுத சொல்லத்தான் எழுதுதான் சொல்லுவாங்க, மார்க் கிடையாது. ஆனால் எழுத சொல்லுவாங்க. நான் லவக்கன்னு கழிச்சு எழுதிட்டேன். அதாண்டி எழுத தெரியாமல் இல்லை. நீ இதெல்லாம் சொன்னால் என்னமோ சொல்கிறானே அந்த ஆள் அப்படின்னு நினைப்பேன். அந்த சொன்னாதான் இங்கே செஞ்சுருக்கோம். டிபின்றது கண்டுபிடிக்க வேண்டியது, ஏபின்றது டோட்டல் லென்த்து, ஏடியை கட் பண்ணிட்டோம்னா இது வந்துடும் அப்படின்னு எழுதியிருக்கேன். எழுத தெரிஞ்சால் எழுதிக்க, ரைட்டா. அடுத்து ஏடி எழுதியாச்சு. ஏஇ 12 சென்டிமீட்டர் 12. அடுத்து ஏசி, ஏசினா இங்கேருந்து இது வரைக்கும் சரிதானே 18, அப்போ 6 அப்படின்ட்டு வரணும். அப்போ எது கண்டுபிடிக்கிறோம், இசி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏஇ. அப்போ 18 மைனஸ் 12 ஈக்குவல் டு 6. சரி, வேற என்ன என்ன கேட்டிருக்கு, ஸோ தட்னு. அப்போ அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ தப்பு, இந்த இடத்துல கிவன் வந்து தப்பு. பார்த்துக்கோ, இதில் கிவன் எழுதக்கூடாதா தம்பி, டூ ப்ரூவ். டூ ப்ரூவ்னா நிரூபிக்க வேண்டியது. இது ரெண்டு பேரலல் நிரூபிக்கணும். இது ரெண்டு என்னது, அப்போ இது ரெண்டோட ரேஷியோ ஒன்றா இருக்கணும். ரெண்டோட ரேஷியோ ஒன்றா இருக்கணும்னா இந்த பாரு, இன் ட்ரையாங்கிள் பை பிபிடின்னு எழுதுறேன். டேய் பை பிபிடின்னு எழுதிட்டோம்னா இந்த சைடு 3ன்னு போடுறோம் பாரு, ஏடி பை டிபி. இந்த ஆன்சரும் அங்கிட்டு ஏஇ பை, ரெண்டு ஆன்சர் ஒன்றா வந்தால் தான் அதாவது சமவிகிதத்தில் பிரிக்கும்னு சொல்கிறது, சேம் ரேஷியோவில். அப்படின்னா தான் இது ரெண்டு என்ன அர்த்தம், பேரலல்னு அர்த்தம். அதை தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறது. தெரியுதா? இப்போ ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஏடி என்னடா தம்பி, ஏடி 8ஆ 4ஆ, அது ஏஇ என்ன, ஏஇ 12ஆ பை படிச்சு பாரு, அடிச்சா 2 வந்துடும். இங்கே என்ன வருது 2, கரெக்டு தானே. தேர்ஃபோர் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, மறந்துடாத. தேர்ஃபோர் எழுதி டிஇ பேரலல், டிஇ பேரலல் டு பிசி. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு, 2 மார்க் தான் அது. புரிஞ்சுக்கிறேன்னு என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தேன், ஒன்றதையும் காணா. ஆனால் இங்கே கேட்டிருக்கு ஸோ தட் டிஇ பேரல் பிசின்னு. அப்போ ரெண்டு சைடு உள்ள ஆன்சர் ஒன்றா வந்துச்சுன்னா அது பேரலாக பிரிக்கும்னு அர்த்தம், சேம் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு.